ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி வளர்பிறை பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதோஷம் என்பது நம்முடைய கர்ம வினைகளையும் பிறவி கடனையும் நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் பிரதோஷம் இருக்கிறது. இந்த பிரதோஷம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரும். புரட்டாசி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம் என்பது பல நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் வளர்பிறை பிரதோஷம் இந்த ஆண்டு நமக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது. இந்த பிரதோஷம் என்றாலே மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரம்தான் பிரதோஷ நேரம் என்று பொருள்படும். இன்றைய காலத்தில் பலரும் அலுவலக வேலையில் இருப்பவர்கள் என்பதால் அவர்களால் அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாகும். அப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் பிரதோஷத்திற்குரிய முழு பலனையும் பெற முடியும் என்றுதான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 7:45 8:45 மணிக்குள், காலை 10:45 மணியிலிருந்து 11:45, மாலை 4:30 6 மணிக்குள், அல்லது 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் செய்யலாம். வீட்டில் சிவபெருமானின் எந்த லிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு வாசனை நிறைந்த மலர்களால் சிவலிங்கத்தை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக தேங்காய் சாதத்தை வைக்க வேண்டும். இப்படி நெய்வேத்தியம் வைத்த பிறகு சிவபெருமானின் மந்திரமான ஓம் சிவ சிவ சங்கரா போற்றிவோம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் மதியம் 12:40 மணிக்கு அல்லது இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் நம்முடைய வீட்டு நிலைவாசலுக்கு மலர்களை தூவி சாம்பிராணி தூபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி நிலைவாசலை தொட்டு வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை நிலைவாசலில் நம்முடைய முன்னோர்களும் குலதெய்வமும் வந்து வீற்றிருப்பார்கள். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பணம் ரீதியான சிக்கல்களும் நெருக்கடிகளும் நீங்கும் என சொல்லப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் அன்றைய தினத்தில் நம்முடைய குலதெய்வம் வந்து வாசம் செய்வதுதான். இப்போது சொன்ன இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் அல்லது கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் யாரிடமாவது விபூதியை வாங்கி கொடுத்து கோவிலில் தானமாக தர சொல்ல வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டதற்குரிய முழுமையான பலனும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த பிரதோஷ வழிபாட்டையும் நிலைவாசல் பூஜையையும் தவறாமல் நாளைய தினம் செய்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பெறுவதோடு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் யோகம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.